தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சர்களுடைய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து திமுக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை வசைபாடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தொனி தான் முக்கியமாக இருக்குது. காங்கிரஸினுடைய உதவி இல்லாமல், இல்லைன்னா இன்னொரு கட்சியினுடைய உதவி இல்லாமல் இதுவரைக்கும் சரித்திரத்தில் திமுக வென்றதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இன்னொன்று, கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இருக்கக்கூடிய இடத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ மதவாதத்திற்கு இடம் இல்லை, பாஜக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறார். இந்தியாவில் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கக்கூடிய, பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களையும் காங்கிரஸ் தலைவர்களையும் திமுக வசைபாடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரியாக முடிவெடுக்க வேண்டியது இருக்கும், உங்களை விட மோசமாக எங்களுக்கு திட்ட தெரியும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? நீங்கள் சொன்ன இந்த அறிக்கை என்பது தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையோ இல்லை செய்தி தொடர்பாளர் கோபண்ணாவோ மற்றவர்கள் வெளியிடாமல் அமைச்சர்கள் ஏன் வெளியிட வேண்டும் இப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ காங்கிரஸுக்குள்ளே பல கோஷ்டிகள் இருக்குது அப்படின்றத இது நிரூபிக்குது. அஃபிஷியலாக தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவர் தானே அறிக்கை வெளியிடணும். ஆமாம். இப்போ அமைச்சர்கள் தலைவருக்கும் மேலே இருக்கிறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கும் மேலே இருக்காங்க, அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இப்போ 2 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. கூட்டணி இல்லாமல் இதுவரை ஜெயித்ததே இல்லை. இப்போ அந்த அறிக்கையிலேயே 89 தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தான் திமுக போட்டியிட்டது. ஆனால் 4 முனை போட்டி இருந்ததுனால திமுக ஜெயிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற தேர்தலில் எல்லாம் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து, இல்லைன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய தலைவர்கள், மற்ற மூப்பனார் ராஜாஜி அவர்கள், இந்திரா, இப்படி காங்கிரஸினுடைய பல அணிகள் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ திமுக கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்கு, அவங்க தனியாக போட்டிட்டு ஜெயிக்கலைன்னு வச்சுக்குவோம். இந்த கத்தி தன்னையும் அறுக்கும்ல. ஆமாம், காங்கிரஸையும் இந்த கத்தியை அறுக்கும்ல. அப்போ காங்கிரஸ் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நாங்களும் தனித்து நின்றால் பெரும் வெற்றி அடைவோம், நாங்களும் 234 தொகுதியில் ஆமாம் ஜெயிப்போம், எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது, அதனால் அடுத்த தேர்தலில் நாங்கள் தனியாக நின்று ஜெயிப்போம், சவால் விடுகிறோம், நீங்கள் தனியாக நிற்பதற்கு தயாரா அப்படி கேட்டிருக்கணும். அப்போது ஒரு விமர்சனம் வைக்கும்போது அந்த விமர்சனம் தனக்கும் பொருந்தும் அப்படின்றத யோசித்து பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பதில் என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். அந்த வகையில் இவர்கள் தனித்து போட்டியிட இவர்கள் தயாரா? அடுத்தது, இப்போ திமுக கூட்டணி வைத்து ஜெயிச்சது அப்படின்றத இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, திமுகவும் சமபலம், காங்கிரஸும் சமபலம், திமுக கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லாருமே சமபலத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா எதற்கு திமுக 150 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடணும்? அவங்க எல்லாரும் ஆளுக்கு 50-50ன்னா அப்படி தானே பிரிச்சிருக்கணும். இப்போ காங்கிரஸ் சண்டை போட்டு போராடி 28 தொகுதிகளையே வாங்கியிருந்தாங்க, ஒரு 100 தொகுதி வாங்கியிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு உங்களுக்கு ஒரு 1000-2000 ஓட்டு இருக்கும். கன்னியாகுமரியில் கொஞ்சம் கூட இருக்கும். இதை தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு என்ன? அப்போ நீங்கள் சமமாக எப்படி கருதி கொள்கிறீர்கள்? எப்படி திமுக ஆதரவால் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பது உண்மையோ அதே போல் காங்கிரஸ் தயவால் தான் திமுகவும் வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எங்கே வெற்றி பெற்றாங்க நீங்கள் சொல்லுங்கள். எங்கே உங்களுக்கு, நீங்கள் காங்கிரஸ் கட்சி இங்கே முதல்ல இருக்குன்னா அதற்கான அறிகுறிகள் வெளியே களத்தில் தெரியணும். நீங்கள் இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு, இல்லை திமுக விடுங்க, மோடி 2014 மத்தியில் ஆட்சிக்கு வந்தது பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பெரிய போராட்டம் நடத்துனீங்க, என்ன மாநாடு நடத்துறீங்க, பிஜேபிக்கு எதிரான கொள்கைப்பூர்வமான ஏதாவது மாநாடு அப்படி ஏதாவது நடத்திருக்கீங்களா? இல்லை உங்கள் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நடத்திருக்கீங்களா? உங்களுடைய மகளிர் அணி மாநாடு, இளைஞர் அணி மாநாடு, மாணவர் அணி மாநாடு, இது மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? நீங்கள் அஃபிஷியலாக எதுவும் பத்திரிக்கை கொண்டு வரீங்களா? இப்போ முரசலியில் எங்களை போட்டு திட்டிகிட்டே இருக்கிறான்ற வேதனையில் தானே இதை கொண்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை இருக்கா?
இது இருந்தால் அதனுடைய பேர் என்ன, அது சர்க்குலேஷன் என்ன, உங்களுக்கு ஏதாவது டிவி வச்சுருக்கீங்களா? விசிகாவுக்கு டிவி இருக்குது, மதிமுகவுக்கு டிவி இருக்குது. இப்போ வசந்த் மட்டும் ஒரு டிவி வச்சுருக்குறாங்க, வசந்த் டிவி அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டிவி இருக்கா? காங்கிரஸுக்கு ஒன்று இருக்குது, ஆனால் செய்தி எதுவும் போடுறதில்ல. என்ன டிவி? யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. நான் கேட்குறது சேட்டலைட் டிவி. சேட்டலைட்டே இல்லை. இப்போ மதிமுகவுக்கு மதிமுகம், விடுதலை சிறுத்தைகளுக்கு வெளிச்சம், அப்புறம் வந்து ஜெயா, அப்புறம் வந்து இது மாதிரி பல டிவிகள், கலைஞர் டிவி, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும்போது உங்களுக்கு டிவி இருக்கணும். அப்போ உங்கள் டிவியை எந்த கோஷ்டி நடத்தும்? டிவி இருந்தா? ஆமாம், அது ஒரு கேள்வி இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆமாம். இப்போ இப்படி வந்து சமபலத்தோடு தங்களை வந்து ஒப்பிட்டு கொள்கிறார்கள். அதுவே முதல்ல வந்து தவறு. காங்கிரஸுடைய ஓட் பேங்க் என்பது வந்து பிஜேபியினுடைய ஓட் பேங்கை விட குறைவாகத்தான் இருக்கும். அடுத்தது, கடந்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எப்படி வேலை செய்ததோ அந்த வேலையாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அண்ணாமலை வந்த பிறகு மிக கடுமையான ஒரு பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிராக முன்னெடுத்தார். பல இடங்களில் வந்து ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அவங்க நடத்துகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இந்துத்துவா பிரச்சனைகளை கொண்டு போகிறதா இருக்கட்டும், மைக்கேல் பெட்டி, இப்படி பல விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காரு. எதிர்மறையாக நம்ம கண்ணோட்டத்தில் அதெல்லாம் எதிர்மறையாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சரி, நீங்கள் நேர்மறையாக பிஜேபிக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ கடைசியாக நடந்த திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக மாணிக்கம் தாகூர் அவர் தொகுதியில் தான் வருது, அங்கே ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரா? ஏதாவது மாநாடு நடத்தியிருக்காரா? மதச்சார்பின்மை சொல்கிறீங்களே, அதுக்கு இலக்கணமாக ஏதாவது நீங்கள் கூட்டம் நடத்துறீங்களா? அப்போ எந்த வேலையும் செய்யலை. இப்போ அண்ணாமலை வேலை பார்த்த மாதிரி உங்கள் கட்சியில் யார் வேலை பார்த்துருக்குறாங்க? இல்லை பிஜேபி வேலை பார்த்த மாதிரி உங்கள் கட்சியில் யார் வேலை பார்த்துருக்காங்க? மோடி, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எத்தனை வாட்டி வந்து போயிருக்கிறாங்க? அத்தனை வாட்டி ராகுல் காந்தி வந்துட்டு போயிருக்கிறாரா? இப்படி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த கேள்விகள்லாம் தோற்று பார்க்கும்போது காங்கிரஸ் என்பது ஒரு காலி பெருங்காய டப்பா. அந்த பெருங்காய டப்பா வந்து ஏற்கனவே பெருங்காயம் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்ச நாள் அடிக்கிற வெயிலில் அதுவும் காணாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதே தவிர இது உண்மை இல்லை. அடுத்தது இவர்கள் சொல்கிற, நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எந்த கூட்டணியில் இருக்கிறார்களோ அதை பார்த்து பிஜேபி நடுங்கும். அந்த பக்கமே வராது, நேரடியாக வராது, மறைமுகமாக வராது. அந்த அளவு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துறது தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளுடைய கூட்டணி அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க, ரைட்டு. ராகுல் காந்தி கேரளாவில் என்ன பேசினார்? கம்யூனிஸ்டுகளுக்கும் பிஜேபிக்கும் மறைமுக தொடர்பு இருக்கிறது, கள்ள தொடர்பு இருக்கிறது, இப்படி சொன்னாரா இல்லையா? அவங்களுக்குள்ளால ஒப்பந்தம் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் தலைவர் சொன்னதே நீங்கள் மறுக்கிறீங்களா? இப்போ ராகுல் காந்தி தான் உங்களுடைய தலைவர், அவரை முரசொலியில் போட்டு திட்டுறாங்கன்னு சொன்னால் இப்போ ராகுல் காந்தி சொன்னதை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்டுகளுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குது, கள்ள தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் வந்து காங்கிரஸ் எங்கே இருக்குதோ அங்கே பிஜேபி வராதுன்னு எதுக்கு கம்யூனிஸ்டுகளை எதுக்கு கூட்டு சேர்ந்துக்கணும்? அப்போ இது சேம் சைடு கோல் அப்படின்றது தெரியுது. அடுத்தது, பிஜேபியினுடைய இடி எல்லா இடத்துலையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது பாயுது, அவர்களை பிளப்பதற்கு, தங்கள் பேரத்துக்கு கொண்டு வருவதற்காக அது உதவி செய்யுது. அந்த இடியை பினராயி விஜயன் மேல் வந்து ஏவி விடணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா? ஆனால் மற்ற மாநிலங்களில் இடியை நீங்கள் உங்களுடைய இதற்காக பயன்படுத்துகிறீர்கள், எதிர்க்கட்சிகளை உடைப்பதற்கு பயன்படுத்துகிறீங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு கேரளாவில் பினராயி விஜயன் மீது அப்படி சொன்னாரா இல்லையா? ஆமாம், ஏன் கைது பண்ணலை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ பினராயி விஜயன் காங்கிரஸை பார்த்து என்ன சொல்கிறாரு? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குது, ராகுல் காந்தியினுடைய முயற்சிகள் என்பது பிஜேபிக்கு துணை புரிவதாக இருக்குது, இப்படி அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் டீல் இருக்குன்னு கம்யூனிஸ்ட்டு சொல்ல, கம்யூனிஸ்ட்டுக்கும் பிஜேபிக்கும் டீலிங் இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி சொல்ல, இப்போ தமிழ்நாட்டில் 2 அமைச்சர்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்போ இது ஒன்று. அடுத்ததாக, வட இந்தியாவில் பிஜேபிக்கு வந்து தலைவர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் சப்ளை பண்ணுறதே காங்கிரஸ் கட்சி தான். எந்த மாநிலமாக எடுத்துக்கிட்டாலும் அங்கே இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சிக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. இது பல முறை இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ அஸ்ஸாமில் வந்து பூபன் குமார் போரா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார். ஒரு மாநில தலைவரே பிஜேபியில் போய் சேர்றாருன்னா
அப்புறம் தொண்டர்கள், சாதாரண நிர்வாகிகள் அவங்களுடைய கதி என்ன? இல்லை, இதில் தான் இவங்க வலுவாக வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய, பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார், ஒரே கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. இப்போ ராகுல் காந்தி கூட ஏற்கனவே சொல்லியிருந்தார், எங்களுடைய உயிர் வந்து அதாவது பாஜகவுக்கு ஆதரவு அளித்தால், ஆர்எஸ்எஸ்க்கு துணை போனால் எங்கள் உயிர் போகணும், எங்கள் தலை துண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் கூட்டமாக போய் சேர்றாங்களே. இப்போ ஜோதிராதித்யா சிந்தியா 2020 22 எம்எல்ஏக்களோடு அவர் பிஜேபிக்கு போய் சேர்றாரு. இந்த மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு மாற்று கட்சியிலேருந்து வந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்களில் அதிகம் பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான். இது நீங்கள் இந்தியா முழுக்க அதுக்கு வந்து டேட்டா இருக்குது. அப்போ உங்கள் கட்சிக்காரர்களுடைய யோக்கியதை இதுதான். யாரும் சித்தாந்தம், கொள்கை, மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில சுயாட்சி இந்த உரிமைகளுக்காக உங்கள் கட்சியில் இல்லை. இப்போ பிஜேபி இந்துத்துவ கொள்கையை பேசுது, பிரிவினை பேசுது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் உங்கள் எப்படி போய் சேர முடியும்? உங்கள் கட்சி தலைவர் போய் சேருவதற்கு எப்படி மனம் வருது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் கட்சியில் அதிகாரம் எங்கே இருக்குதோ, எங்கே அதிகாரத்தில் பங்குதாராங்களோ அந்த எலும்பு துண்டுகளுக்காக காங்கிரஸ் கட்சியில் இருப்பவங்க போய் சேருவாங்க அப்படின்றதான் நிரூபணமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இவர்கள் தங்களை புனிதர்கள் போல் இப்படி கற்பித்துக் கொள்வதற்கு இல்லையா? நான் முதலே சொன்னது போல் விஸ்வநாதனுக்கோ ராஜேஷ்குமாருக்கோ இந்த தேர்தலுக்கு முன்னாடி கற்பனையில் கூட நம்ம அமைச்சராகிடுவோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, 5ஆம் தேதி உடனே பனையூர் வாசலை தட்டுறாங்க. அது விஜயும் எதிர்பார்க்கல, புஷி ஆனந்தும் எதிர்பார்க்கல, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ ஏர்லி மார்னிங் வேகமாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு புஷி ஆனந்த், விஜயெல்லாம் தட்டி இந்த மாதிரி காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே அவங்க போய் பேசுகிறாங்க, பொன்னாடை போத்துறாங்க, எல்லோரும் வராங்க, கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லோரும் போய் பேசுகிறாங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 2 அமைச்சர் பதவி தரணும், வாரிய தலைவர்கள் தரணும், துணை முதலமைச்சரும் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது வந்து உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிக்கு இடம் கொடுக்கணும், எம்எல்ஏக்களை வச்சுட்டு. ஆமாம், 5 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு. அதன் பிறகு 29 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வரைக்கும் பேசிட்டாங்க. இவ்வளவும் பேசிட்டு இருந்தோன்னா இப்போ விஜயே எதிர்பார்க்கல, இவ்வளோ வேகமாக வந்துட்டாங்களே. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? காங்கிரஸை வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அவர் குற்றச்சாட்டு சொன்னார். இப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மைன்ற முறையில் இங்கே அதிகாரம் இருக்குது, அமைச்சராக இருக்குது, நம்ம ஏதாவது வந்து நம்ம சம்பாதிக்கலாம், அதிகாரத்தை காட்டலான்னு சொல்லி தானே இவர்கள் வந்திருக்கிறாங்க இவ்வளோ வேகமாக. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு தேவை அதிகாரம், பதவி. இதை தாண்டி இந்துத்துவா பிஜேபியை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு கண்ணோட்டமும் இல்லை, அப்படி வேலையும் பார்க்கல. பிஜேபி எவ்வளவு நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறதோ, எவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறதோ, அந்த உழைப்பு, அந்த எஃபர்ட்டை வந்து இவங்க போட்டதில்லை அப்படின்றதான் உண்மை. அதனால் இவங்க இப்படி 2 இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இதில் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் ஏன் போனோம் அப்படிங்கிறதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு. அதுபோல் இந்த இவர்களுடைய அறிக்கையிலையுமே அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அதற்கு திமுக தலைவரும் இசைவு தெரிவித்தார். அதை எதிர்த்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வலுவாக நின்று அதற்கு எதிர்வினையாற்றி தான் நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமையாக இருக்குது. அப்படி பாஜகவினுடைய சதியை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் இந்த அமைச்சர்கள் பேசுகிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தளவில் 2 பேரும் கூட்டு சேர்ந்து மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. அந்த மறுக்கக்கூடிய வகையில் அதற்கு எதிரான ஒரு முடிவை எடுத்ததுனால தான் காங்கிரஸ் வந்து வெளியேறி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத இதை விட கூர்மையாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தாவேக்காவுக்கு மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்கன்னா 108 தொகுதிக்கு தான் தீர்ப்பளிச்சிருக்காங்க. தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு தீர்ப்பளிக்கலை. அப்படி அளிச்சிருந்தா 118க்கு மேலே சீட்டு வந்திருக்கணும், நம்பர் வந்திருக்கணும். அப்படி வரலை. நீங்கள் ஒரு தனிப்பெருங்கட்சியை தவிர பெரும்பான்மை பெற்ற கட்சி இல்லை. அதற்கு அடுத்தபடியாக திமுக அதிமுக கூட்டணிக்காக பேசுனாங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்.
இந்த குற்றச்சாட்டு இது முதல்ல இப்படி நடந்திருந்தால் அது வெளியே வந்திருக்கணும், வெளிப்படையாக பேசியிருக்கணும், ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அப்படி ஒன்றும் நடக்கலை. அந்த சதியை இவர்கள் முறியடித்து விட்டது போல பேசுகிறாங்க. இவர்கள்தான் விஜயை காப்பாற்றி அந்த ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள்தான் தோள் கொடுத்த உத்தமர்கள் போல பேசுகிறாங்க. இதில் ஒரே பாயிண்ட் என்னென்னா, இவங்களை நம்பித்தான் பிஜேபி சதி முறியடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், விஜய் எதற்காக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகன் டீமை பார்க்க முடியும்? அங்கேருந்து 25 எம்எல்ஏக்கள் எப்படி நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிக்க முடியும்? அப்போ உங்களுடைய ஆதரவே பெரும்பான்மையை கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே 25 எம்எல்ஏக்களை போய் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்கே என்ன டீல் பேசப்பட்டிருக்கிறது? அவங்க என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவங்களா இல்லையா? அங்கே இருக்கிற 25 எம்எல்ஏக்களும் பிஜேபி ஆதரவோட வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் இல்லையா? மோடி தான் பிரதமர், பிஜேபி எங்களுடைய தோழன், இப்படி சொல்லி தானே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட கூச்ச நாச்சம் இல்லாமல் உங்களுடைய கொள்கை தலைவர் விஜய் போய் அங்கே போய் பொன்னாடை போத்து பொக்கே வாங்கிட்டு ஆதரவு கேட்குறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க எதுக்கு போட்டாங்க? அடுத்தது பிஜேபியை சேர்ந்த ஊட்டி எம்பி நம்பிக்கை தீர்மானத்தில் அவர் நடுநிலைமை வகிக்கிறார். ஏன் எதிர்த்து போட்டியிடவில்லை? அப்போ இதிலிருந்து அவங்க பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஒரு டீலிங் இருக்குது அப்படின்னு நம்ம பேசலாமா? பாமகவும் நடுநிலை வகித்தது. எடப்பாடி அணியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. திமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சு. அப்போ திமுக வெளிநடப்பு செஞ்சிட்டாலே காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி ஆதரவு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஃப்ளோரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ உறுப்பினர்கள், அதில் பெரும்பான்மை இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது அவங்க திமுக நாங்கள் எதிராக இருக்க மாட்டோன்னு தானே வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ திரும்ப திரும்ப இந்த கான்ஸ்பிரசி தியரி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். சரி, ஒரு பேச்சுக்காக அதை வச்சுக்குவோங்க. திமுக அதிமுக பேசுகிறாங்க. இப்போ விஜய் வந்துடக்கூடாது, நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்ற முறையில் முதல் கட்ட முறையில் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம். சரி, இப்போ நீங்கள் செய்திருக்கிற காரியத்திற்கும் அதற்கும் என்ன வேறுபாடுன்னு நான் கேட்குறேன். இப்போ விஸ்வநாதனோ ராஜேஷ்குமாரோ விசிகா 2 எம்எல்ஏக்களோ சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் இவங்க அவ்வளோ பேரும் ஸ்டாலின் முதலமைச்சர், விஜய் வேண்டாம், தாவேகா ஒழிக, இப்படி சொல்லி தான் வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு கிடைத்த வாக்குன்றது ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படின்றதுக்காக கிடைச்ச வாக்கு. அந்த சீட்டை கொண்டு போய் நீங்கள் விஜய் காலடியில் வைக்கிறீங்களே, அது எப்படி? அப்போ அதிமுக திமுக கூட்டணி எப்படி தவறோ, எப்படி அறமற்றதோ, எப்படி பொருத்தமற்றதோ, அதே போல் நீங்கள் ஆதரவு அளிக்கிறதும் பொருத்தமற்றது தானே. நீங்கள் ப்ரீபோல் அலையன்ஸில் திமுக கூட இருக்கிறீங்க, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லியிருக்கிறீங்க, சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசியிருக்கிறீங்க. இப்படி பேசிட்டு இன்றைக்கி தாவேகா கூட நீங்கள் போய் ஆதரவு அளிப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள், மக்கள் ஆட்சி செய்வதற்கு ஒரு கொடுத்துருக்குறாங்கன்னா அது அவங்களுடைய தலைவலி. உங்களுக்கு கொடுத்துருக்கிற மேண்டேட்டுன்றது ஸ்டாலினுக்கான திமுகவுக்கான மேண்டேட்டு. அப்படி தானே நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இதற்கு துரோகம் செய்து விட்டு நீங்கள் அப்படி போகும்போது திமுக அதிமுக கூட்டணி வச்சுதுன்னு பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அதை பேசுவதற்கு தகுதி இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடாது, ஆதரவு கொடுத்துருக்கக்கூடாது. கொடுக்காமல் நீங்கள் கேட்டால் அது சரி. பாருங்கள், நாங்கள் கொடுக்கல, ஏன்னா எங்களுக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின்றதுக்காக கிடைச்ச மேண்டேட்டு, அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்கல. ஆனால் திமுக அதிமுக இப்படி கூட்டணி முயற்சி பண்ணாங்க, அது தவறு, இப்படி நீங்கள் பேசலாம் இல்லையே. அப்போ எப்படி நீங்கள் அந்த அவங்க கூட்டணி வச்சாங்கன்றதை எந்த முகத்தை வைத்து கொண்டு அதை சொல்லுகிறீர்கள்? அதனால் இந்த வாதத்தில் எந்த சுயநலத்தை தவிர ஒரு பொருள் இல்லை. தான் செய்கிறதெல்லாம் யோக்கியம், தான் செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்றதான் இதில் இருக்கே தவிர உண்மை இல்லை. ஆனால் இதில் விஜய் அவர்கள் இந்த மதவாதத்தை எதிர்ப்பார் அப்படிங்கிற உறுதியை தந்திருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் மதவாத எதிர்ப்பு, சமூக நீதி கொள்கை, ஆமாம், அப்புறம் மாநில சுயாட்சி எல்லாமே, அதை அதற்கு ஆதரவளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? இதை கேட்டால் விஜயே அநியாயத்துக்கு வெட்கப்படுவார். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இதெல்லாம் யோசிச்சதே இல்லையே. இப்போ இவர் மதச்சார்பின்மை எடுத்துக்குவோம். மதச்சார்பின்மைக்காக விஜய் என்ன நடந்துக்கிட்டார் சொல்லுங்கள்? என்ன அவர் பேசியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு? ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயத்தில் கடந்த ஆட்சி என்ன முடிவு எடுத்தாங்களோ அதுதான் தொடரணும் அப்படி சொல்லலை.
2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமையோ அது தொடரும்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். சரி, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றப்படவில்லை, கீழே தான் மலை அடிவாரத்தில் தான் ஏற்றிருக்காங்க வழக்கமாக அந்த பிள்ளையார் கோயிலில். அதுதான் தொடரும்ன்றதை மறைமுகமாக சொல்கிறார், அது கூட நேரடியாக சொல்ல மாட்டேன்றார். சரி, அப்படி சொல்கிறதாவே வச்சுக்குவோம். இப்போ கோர்ட்டு தீர்ப்பென்ன, ஹைகோர்ட்டு தீர்ப்பென்ன, மதுரை கிளை வந்து தனி நீதிபதி தெளிவாக சொல்லிட்டார், மேலே இருக்கிற சர்வே தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், ராமரவிக்குமார் தலைமையில் போய் ஏற்றுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அடுத்தது 2 ஜட்ஜு கொண்ட அமர்வில் வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகமே செய்யணும், மேலே போய் தீபம் ஏற்றணும், ராமரவிக்குமார் போக தேவையில்லைன்னு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பு தான் அமலில் இருக்குது. இப்போ விசாரணைக்கு வந்தபோது கூட அந்த 2 நீதிபதிகள் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக, நீங்கள் போய் தீபத்தை ஏற்றிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வர இருக்கின்ற கார்த்திகை தீபம் அன்னைக்கு இதை ஏற்றணும் அப்படின்னு கோர்ட்டு உத்தரவு இருக்குது. இப்போ ஹைகோர்ட்டு தீர்ப்பை மறுதளித்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. போனால் மட்டும்தானே 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைமை தொடர்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக அப்படி நிர்மல்குமாரும் பேசலை, விஜயும் பேசலை, யாரும் பேசலை. அப்போ தீர்ப்பு ஆல்ரெடி இருக்குது. அப்போ இவங்களுடைய பிளான் வந்து என்னென்னா, அடுத்த கார்த்திகை தீபம் வரும்போது கோர்ட்டு உத்தரவு இருக்குது, அதனால் நாங்கள் ஏற்றிட்டோம் இப்படின்னு பல்ட்டி அடிப்பாங்களே தவிர திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் ஏற்றக்கூடாது என்பது இவருடைய நிலைப்பாடு அல்ல. அடுத்ததாக இந்த பிரச்சனை வந்தபோது அப்போ வந்து இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இதை பற்றி விஜய் பேசவில்லை என்று கேட்டதற்கு, விஜய் எதற்காக பேசணும், இது திமுகவும் பிஜேபியும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சண்டை, அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது, மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்கும்போது விஜய் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது, அவர் பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ஹெச் ராஜா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டின் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மேலே இருக்கிற தர்காவை இடிக்க வேண்டும் என்பது தான் சங்கிகளுடைய நோக்கம். அதற்காக தான் அவசரமாக வெளியூர்களிலிருந்து ஆட்களை கொண்டு வர வைத்து இறக்குமதி பண்ணி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. அப்போ போராட்டம் இந்த பிரச்சனை நடக்கும்போதும் இதை பற்றி பேசலை, இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் மேல்முறையீடு போய் அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு வந்து பேசலை. அப்போது உங்களுடைய மதச்சார்பின்மை எங்கே இருக்குது, ஒன்றும் இல்லை. சரி, மாநில சுயாட்சிக்காக விஜய் என்ன செஞ்சிட்டாரு, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 7% கொடுத்த பணம், இந்தியா முழுக்க கொடுக்குற பணத்தில் 7% தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு, இப்போ அதை 4% குறைச்சிருக்காங்க. இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறாரா? இப்போ ஆட்சி அமைத்த பிறகு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு கொள்கை, ஒரு திட்டம், ஒரு செயல்பாட்டுக்கு எதிராக விஜய் வாயை திறந்துருக்கிறாரா? ஒன்றும் திறக்கலை. ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கடத்தப்படுகிறார்கள், இவர் லெட்டர் தான் போடுறாரு இல்லையா? நிதி ஆயோக்கில் போய் என்ன பேசுகிறாரு, நீங்கள் மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரே தவிர, நீட்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் தயவு பார்த்து அதை கொஞ்சம் ரத்து பண்ணணும், நீட்டு இப்போ என்ன இதில் இருக்குது, என்ன மாதிரி நிலையில் இருக்குது அப்படின்றது கூட தெரியலை. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது மாநில உரிமைகளுக்காகவும் இவர் வந்து எந்த குரலும் கொடுக்கலை. அப்புறம் சமூக நீதிக்கு என்ன குரல் கொடுத்துட்டாரு, எதுவும் குரல் கொடுக்கலை. இப்போ இடபிள்யூஎஸ் இருக்குது, வட இந்தியாவில் இருக்குது, போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச வேண்டியதானே, இடபிள்யூஎஸ் சமூக நீதிக்கு எதிரானது, அதனால் அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து நீங்கள் பேச வேண்டியதானே. அப்போ அங்கே போய் பிஜேபிக்கு எதிராக மனநோயை, இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன, இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவான நிலைப்பாடு தானே அவங்களுக்கு, அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ சமூக நீதியாக இருக்கட்டும், மதச்சார்பின்மையாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இது எதுலேயும் விஜய் வாயை திறந்து பேசலை. ஒரு புறம் இங்கே திமுக கஜானாவை காலியாக்கி விட்டது, இது வந்து ஊழல் ஆட்சி, மன்னர் ஆட்சி அப்படிலாம் பேசிட்டு, திமுக அரசு சாதனையாக என்ன புள்ளிவரங்களை முன்வைத்ததோ அதே புள்ளிவரங்களை பெருமையாக நிதி ஆயோக்கில் போய் பேசுகிறாரு இல்லையா? இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்தியாவிலுடைய உமன் ஒர்க் ஃபோர்ஸில் 43% தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாரு. இந்த டேட்டாவெல்லாம் அங்கே வச்சு பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் ஒன்றிய அரசை எதற்காக எப்போ வந்து கண்டிச்சிருக்காரு, எப்போ எதிர்த்து பேசியிருக்காரு, ஒன்றும் பேசலை. செங்கோட்டையன் வந்து என்ன சொல்கிறாரு, வழக்கமாக வரக்கூடிய அந்த 1000 கோடி பணத்தை பாருங்கள், நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு 1000 கோடி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் திமுக வாங்க முடியலை, நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ செங்கோட்டையன் பிஜேபியோட ஆள் தான்,
நேரடியாக அமித்ஷாவோட கான்டாக்டில் இருக்கிறவர் தான். அப்படி இருக்கும்போது அதிமுகவில் பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்தார். வெளியே வரும்போதும் சரி, வர்றதுக்கு முன்னாடியும் சரி அமித்ஷாவை பார்த்துக்கிட்டாரு. அதனால் அவர் அமித்ஷா ஆள். அவர் வந்து பாராட்டு பத்திரம் படிக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் சொல்கிறாங்க இல்லையா, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, சமூக நீதி, இதெல்லாம் வந்து விஜயோ தாவேக்காவோ யோசித்து பார்த்துறாத ஒரு பட்டங்கள். அந்த பட்டங்களை வலிந்து இவர்கள் சுமத்துகிறார்கள். சும்மா இருந்தாலே எல்லாமே கிடைக்குது நமக்கு. ஆமா. அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த ஆட்சி அமைக்கும் போது ஆளுநர் தடை போடுகிறார் அப்படின்னு இந்த யார் சொல்கிறது, விஜய் கட்சி வந்து வாயை திறந்தாங்களா? விஜய் வாயை திறந்தாரா? ஆளுநர் தனிப்பெரும் கட்சியான எங்களை அழைக்காமல் 4 நாள் அலைக்கழிய விடுகிறார், இது கண்டிக்கத்தக்கது, பிஜேபி மறைமுகமாக நாங்கள் ஆட்சி அமைப்பதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல. ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணும், ஏதோ பண்ணியிருக்கணும்ல, ஒன்றும் பண்ணலையே. அதுக்கு போல் காங்கிரஸ் தான் பண்ணுச்சு. அப்போ விஜய் கட்சி வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா. அந்த பாப்பாவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, பாப்பா இதுதான் மதச்சார்பின்மை, பாப்பா இதுதான் மாநில சுயாட்சி, பாப்பா இதுதான் சமூக நீதி அப்படின்னு இவங்க சொல்லி கொடுக்குறாங்களாம். அதுதான் இந்த அறிக்கையில் இருக்கு. திமுக சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படணும், இல்லைன்னா அடுத்த எலெக்ஷனில் தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட இருக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷனில் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள், தலித்துகளுடைய வாக்குகள் எப்படி போச்சு திமுகவுக்கு கிடைக்காம அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய கட்சியை நிலையை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த எச்சரிக்கை துணியிலேயே அவங்க பேசுகிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கொள்கிறது? அப்படி இருந்தால் கன்னியாகுமரியில் அவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாத. கன்னியாகுமரியில் ஜெயிச்சது திமுக கூட்டணி தானே. ஆமாம். நாகர்கோவிலில் ஜெயிச்சிருக்காங்க. 3 குளச்சல், கிள்ளியூர், விளவங்கோடு எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியை தவிர. கன்னியாகுமரி மட்டும் அதிமுகவுக்கு போயிடுச்சு. ஆமாம். அப்போ மிச்ச சீட்டு எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், முக்கியமாக கிறிஸ்தவ மக்கள் திமுக கூட்டணிக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு காலுக்கு இவர்கள் சொல்லுவது போல் அவர்கள் விஜய்க்கு போட்டிருந்தா விஜயில் ஜெயிச்சிருக்கணும். விஜய் ஜெயிக்கலையே. அப்போ எந்த டேட்டா அடிப்படையில் இதை சொல்கிறாங்க? ஒரு பொதுவான ஒரு பொது புரிதல்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை வாக்குகள் போயிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக பல்காக அப்படியே போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு கன்னியாகுமரியே ஒரு உதாரணம். அடுத்தது முஸ்லீம் லீக்கு போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, அதில் அவங்க 2 பேர் ஜெயிக்கிறாங்களா இல்லையா? இப்போ பாபநாசத்துலலாம் திமுக விழுந்து வேலை செய்யலைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? ஜெயிச்சிருக்க முடியாது. விசிகாலையும் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ தலித் வாக்குகள், பட்டியலின மக்கள் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் ஓரளவு விஜய் எடுத்திருக்கிறாரா அப்படின்னா அது இடத்துக்கிடம் அது மாறுபடுகிறது. இப்போ சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாக்கு பெருமளவு தாவேக்காவுக்கு போயிருக்கிறது. அது எல்லா கட்சியிலேருந்து தானே போயிருக்கு. எல்லா கட்சியிலேருந்தும் மொத்தமாக எல்லா கட்சியிலேருந்தும் போயிருக்கிறது. சமூக அடிப்படையிலையும் இது போயிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை திருமாவளவன் இதை கேள்வி கேட்கிறார். எல்லாருக்கும் வாக்கு போயிருக்கும்போது விசிகாவினுடைய ஓட் பேங்க் மட்டும் காலி ஆயிடுச்சு, தாவேக்காட்ட அடி வாங்கிருச்சுன்னு சொல்கிறீங்களே, மற்றவங்களுடைய ஓட் பேங்கெல்லாம் அவங்களுக்கு போனதை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அப்போ தலித்துக்கள்னால் ஒரு சினிமா கவர்ச்சிக்கு பலியாயிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கேட்குறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ திருமாவளவன் அவர்களது கேள்வி வந்து இந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு பொருந்தும். இவர்கள் அப்படி பேசியிருக்காங்கல்ல. அதனால் திமுக வந்து நீ வந்து தான் ஏன் தோத்தோன்னு ஆய்வு பண்ணி எப்படி இந்த வாக்கெல்லாம் போச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அவங்க சொல்கிற வாதப்படியே சிறுபான்மை வாக்குகளோ பட்டியலின வாக்குகளோ விஜய் கட்சிக்கு போச்சு. எதுக்காக போச்சு? இப்போ பட்டியலின மக்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக விஜய் வந்து ஜம்ப் பண்ணி எதுவும் பல்ட்டி அடித்தாரா? ஏதோ போராட்டம் பண்ணாரா? திருநெல்வேலியில் கவின் என்ற இளைஞன் ஆணவ படுகொலையில் ஒரு தலித் இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலையை கண்டித்து ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு துப்பற்றவர் தான் இந்த விஜய். ஏன் அறிக்கை விடலை? ஏன் அதை எதிர்க்கலை? ஏன் எதிர்க்கலைன்னா முக்குளத்தோர் வாக்குகள் போயிடும். தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்கு போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக கவின் ஆணவ கொலை எதிர்த்து இவர் வாய் திறக்கலை. இதுதான் விஜயோட யோக்கியதை. இப்படி இருக்கும்போது இவருக்கு பட்டியலின மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா அது ஆபத்தானது. அது ஒரு நேர்மறையில் நீங்கள் கொண்டாடத்தக்கதில்லை. அப்போ அவங்கள்ட்ட பேசி அரசியல்படுத்தி அதை எப்படி திருப்பணுன்றதை பார்க்கணுமே தவிர அவர் ஏமாற்றி வாங்கியிருக்கிறாரு.
இப்போ சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு விழுந்திருக்குன்னா இப்போ தான் பேசணும், திருப்பரங்குன்றத்துலேருந்து பல விஷயங்கள் பேசணும். இப்போ கிறிஸ்மஸ்ஸு கொண்டாட்டத்தை விஜய் நடத்திட்டு இருக்கும்போது இந்தியா முழுக்க தேவாலயங்களும் பாதிரியார்களும் கன்னியாஸ்திரிகளும் தாக்கப்படுகிறார்கள். அதை கண்டித்து ஏதாவது பேசியிருக்காரா? பேசலை. அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சும் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் அவங்களுக்கு வாக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆபத்தானது. அதை எப்படி சரி செய்யணும்னு பார்க்குறதே தவிர அது பெருமையாக பேசுவது தப்பு. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, விஜய் மாதிரி திமுகவும் இந்த சிறுபான்மையினரை பாதுகாக்கின்ற இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, திருப்பரங்குன்றன்னா கம்முன்னு இருக்கணும், அங்கே மேலே தீபம் ஏற்றிக்கணும், ரைட்டு ஏற்றிக்கணும்னு விட்டுருக்கணும், இப்படி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்துத்துவாவுக்கும் பிஜேபிக்கும் வேலை பார்க்குறது இவங்களால் தான் தவிர திமுக இல்லை. திமுக கோர்ட்டு தீர்ப்பு வந்துமே கூட உறுதியாக இருந்தாங்க, மேலும் தீபம் ஏற்றக்கூடாது, சட்டம் ஒழுங்கை நாங்கள் கெடுக்க விட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. இவங்க அப்படி இல்லையே. அதனால் சிறுபான்மை மக்களோ பட்டியலின மக்களோ அப்படி வாக்களித்திருந்தாங்கன்னா அதை எப்படி சரி செய்வது, எப்படி தடுத்து, அதே திமுகவுக்கு மட்டுமுள்ள ஒரு வேலை இல்லை. யாரெல்லாம் நீங்கள் மதச்சார்பின்மை யாரெல்லாம் பேசுகிறீங்களோ, யாரெல்லாம் இந்துத்துவா பிஜேபி எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அது சரியானதாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையிலான இந்த வாக்கு தர்க்கம் வந்து தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இன்னும் இது பெரும் பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிறது தான் இது இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.